ரைட், நாங்கள் இந்த எக்ஸல் லெசனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் எக்ஸல் என்னங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக பார்த்துக்கொள்வோம். எக்ஸல் நம்ம எல்லாருக்கும் பற்றியுமே தெரியும். இது வந்துட்டு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர், ரைட்? ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது மைக்ரோசாஃப்ட். இந்த சாஃப்ட்வேர் மூலமாக எங்களுக்கு வந்து பல வகையான வேலைகளை செஞ்சு கொள்ளலாம். உதாரணமாக நாங்கள் ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட் செக்ஷனில் ஒர்க் பண்ணுறோம்னா அந்த கம்பெனியில் பட்ஜெட் விஷயங்களை செஞ்சு கொள்ளலாம். அதே நேரம் நாங்கள் வந்து எங்களோட ஸ்டேட்மெண்ட், அதாவது என்ன சொல்கிறது, அதாவது ஃபைனான்ஸ் ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட்களுக்கு வந்து கிராஃப்ஸ் ட்ரா பண்ணி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இன்னொரு விஷயம் செய்யலாம். என்ன வகையான ஃபார்முலாஸ் என்ன வகையான கால்குலேஷன் இருந்தாலும் அந்த கால்குலேஷன்ஸையும் ரொம்ப சிம்பிளாகவே இந்த எக்ஸல் யூஸ் பண்ணி எங்களுக்கு செஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும். ஸோ அதால் தான் இந்த எக்ஸல் வந்துட்டு ஒரு எல்லோராலும் விருப்பப்படுற ஒரு சாஃப்ட்வேராக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கு வந்து எக்ஸல்ற பேசிக்ஸை டீச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்துட்டு கூகுள் ஷீட்ஸ். அது வந்து எக்ஸல்ட ஒரு அல்டர்னேட்டிவ் வெர்ஷன். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து சில சாஃப்ட்வேர்ஸ் நாங்கள் வாங்கணும்னு சொன்னால் அதுக்கு பே பண்ணணும், அதாவது நாங்கள் காசு கட்டணும். அப்படியான எந்த பிரச்சனையுமே அந்த பிரச்சனை எதுவுமே வந்து இந்த கூகுள் ஷீட்ஸில் இல்லை. ஸோ சில பேசிக் விஷயங்களை நாங்கள் பார்க்குறதுக்கு முதல் எக்ஸல்ற யூஐ வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸலை விட. ஆனால் சேம் யூஐ தான் இங்கே, அதாவது இந்த இன்டர்ஃபேஸ், அதாவது நாங்கள் பார்க்குற இன்டர்ஃபேஸ் சேமாக தான் ரெண்டுக்குமே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நான் மவுஸ் கர்சரை ரொட்டேட் பண்ணுற ஏரியா வந்துட்டு எக்ஸல்ட ஒர்க் ஷீட் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க் ஷீட் ஏரியாவில் வந்து சின்ன சின்ன புக்ஸ் மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதுதான் வந்துட்டு எக்ஸல் செல்ஸ், ரைட்? ஸோ எக்ஸல் செல்ஸை வந்து நேம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ரெண்டு வகையாக நாங்கள் சொல்லலாம். அதாவது இங்கால இந்த ஹொரிசோண்டல் சைடை வந்து எங்களுக்கு சொல்ல இயலும் கலம்ஸ் அண்டு, அதே நேரம் இந்த வேர்ட்டிக்கல், அதாவது டவுன் சைடில் போகிற இந்த லைனை வந்துட்டு சொல்ல எங்களுக்கு ரோஸ் அண்டு. ஸோ எக்ஸலில் நாங்கள் முக்கியமாக யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் செல் அட்ரஸஸ். இந்த செல் அட்ரஸஸ் வந்து அதாவது இந்த கலம்ட ரெஃபரன்ஸையும் இந்த ரோட ரெஃபரன்ஸையும் வச்சு தான் உருவாக்கியிருப்பாங்க. இப்போ நாங்கள் உதாரணமாக இந்த செல்லை கிளிக் பண்ணோம்னா இந்த செல் அட்ரஸ் வந்து C2, அதாவது C கலம்லையும் ரெண்டாவது ரோப்லையும் இந்த பர்டிகுலர் பாக்ஸ் இருக்குது. அதே நேரம் நாங்கள் இப்போ இங்கால லெஃப்ட் சைடில் நாங்கள் மூவ் பண்ணி போனோம்னா எங்களுக்கு எக்ஸல் செல் அட்ரஸஸ் அன்லிமிட்டடாகவே இருக்கும். அதாவது இப்போ நாங்கள் பார்க்குற அளவை விட கூடுதலாகவே எங்களுக்கு இருக்கும். எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள இயலும் எங்களோட தேவைகளை பொறுத்து. அதாவது இது வந்துட்டு ஒரு முடிகிற ஒரு விஷயம் இல்லை தான் நான் நீங்கள் சொல்ல வரேன். இப்போ எங்களுக்கு நாங்கள் முக்கியமாக இந்த எக்ஸலில் படிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் வந்துட்டு செல் அட்ரஸஸ். செல் அட்ரஸ் வந்துட்டு எக்ஸலில் 3 டைப்பான செல் அட்ரஸஸ் இருக்கும். இந்த கான்செப்ட் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நாங்கள் எக்ஸலில் எந்த வகையான விஷயங்களையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இப்போ நான் இதில் வந்து சும்மா ரேண்டமாக ஒரு நம்பரை டைப் பண்ணுறேன், ரைட்? நம்பர் 10 டைப் பண்ணியிருக்கிறேன், இங்கே நம்பர் 20 டைப் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரெண்டு செல்ஸ்லையும் நான் நம்பர்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் செல்லில் வந்து நான் நம்பர் 10 டைப் பண்ணியிருக்கிறேன். ஸோ செகண்ட் செல்லில் வந்து நம்பர் 20 டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த ரெண்டு நம்பரை வச்சு ஏதாவது ஒரு கால்குலேஷன் செய்யணும்னு சொன்னால் நான் என்ன செய்யலாம்டா, இந்த எக்ஸலில் இந்த நம்பர்ஸ்க்கு பதிலாக இந்த நம்பர்ஸ் காணப்படுற அந்த செல்ஸோட ரெஃபரன்சஸை யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த நம்பர்ஸ் காணப்படுற அந்த செல்ஸோட ரெஃபரன்சஸை நான் எங்கேயும் யூஸ் பண்ணலாம். இந்த செல்லையோ இல்லை நான் புதுசாக ஒரு செல் ஸ்டார்ட் பண்ணாலும், இந்த ஒர்க் ஷீட் ஸ்டார்ட் பண்ணாலும் எங்கேயோ நான் யூஸ் பண்ணலாம்.
ஸோ அதுதான் இந்த எக்ஸலோட ஸ்பெஷாலிட்டி. அந்த செல் ரெஃபரன்ஸை நான் இங்கே யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு செல் அட்ரஸஸ், ரைட்? ஸோ இப்போ நான் இதை ரெண்டையும் வச்சு ஒரு கால்குலேஷன் செய்ய போகிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. அதாவது நான் 10ஐயும் 20ஐயும் கூட்டி ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த நம்பர் 10ஐ யூஸ் பண்ணாமல் நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் 10க்கு பதிலாக A1 செல் அட்ரஸையும் 20க்கு பதிலாக A2ஐ யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எக்ஸலில் ஏதாவது ஒரு கல்குலேஷன் செய்ய போகிறோம்னா அந்த கல்குலேஷன் அதாவது அந்த கல்குலேஷன் கட்டாயம் வந்துட்டு ஈக்குவல் சைனில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், ரைட்டா? ஸோ அந்த விஷயத்தை எப்போவுமே நம்ம ஞாபகம். ஸோ நான் இங்கே வந்து நான் சொன்னது மாதிரி ஒரு கல்குலேஷன் செய்கிறதுக்கு இங்கே A1 அதோட A2. ஸோ நான் இங்கே 10ஐயும் 20ஐயும் கூட்டியிருக்கிறேன். ஆனால் 10ஐயும் 20ஐயும் நான் கூட்டாமல் என்ன செஞ்சுருக்கேன்னா அதுக்குரிய செல் அட்ரஸஸை யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் அதை கூட்டி முடிஞ்ச உடனே எனக்கு 30 ஆன்சர் வருது. ஸோ இப்படித்தான் வந்து நாங்கள் எக்ஸலில் ஃபார்முலாஸ் பில்ட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு ஃபார்முலா எக்ஸலில் நாங்கள் க்ரியேட் பண்ணுற ஒரு சிம்பிளான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து என்ன சொல்கிறது, இதான் ஒன் ஆஃப் த பேசிக் ஃபார்முலாஸ் இன் எக்ஸல். இப்போ நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் இல்லாமல் ஒரு ஃபார்முலா இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நான் இந்த வேர்ட் ஃபைலுக்கு வந்து பேர் இடுறேன், எக்ஸாம்பிள் எக்ஸல் ஃபைல். நான் எல்லாரும் யோசிக்கலாம், நான் எக்ஸலை யூஸ் பண்ணாமல் கூகுள் ஷீட்ஸை யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இது வந்து ஒரு க்ளவுட் பேஸ்ட் எக்ஸல் அப்ளிகேஷன், ரைட்? ஸோ அதால் எங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் தனியாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஒரு தேவையில்லை. நாங்கள் வெப்பில் சும்மா கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டுன்னு அடித்து சர்ச் பண்ணி போய்கொள்ளும். அடுத்தது வந்துட்டு நாங்கள் செய்கிற எந்த ஒர்க்ஸையுமே நாங்கள் சர்வ் பண்ணுறதை பற்றி யோசிக்க தேவையில்லை. அதாவது இந்த ப்ராடக்ட் வந்துட்டு கூகுள் ட்ரைவ்ங்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டை வந்து என்ன சொல்கிறது, அது எங்களோட கூகுள் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் இருக்கிற கூகுள் ட்ரைவில் இந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். அதே நேரம் எங்களுக்கு வந்து இந்த ஃபைல்ஸ்களை ஒரே டைமில் இங்கே பிசிலையும் எங்களை எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளும், ஏன்னா மொபைல் ஃபோன்ஸ்லையும் எங்களுக்கு இந்த சேம் ஃபைலை எக்ஸஸ் பண்ணிக்கொள்ள அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த ஃபெசிலிட்டி சேம் டைம் எக்ஸல்லையும் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து நாங்கள் பே பண்ணணும், காசு கட்டணும். அதாவது மைக்ரோசாஃப்ட் 365 ஆஃபீஸ் அப்ளிகேஷனுங்கிற சாஃப்ட்வேர் இருக்குது, அதுக்கு நாங்கள் காசு கட்டணும்னு சொன்னால் தான் அந்த ஃபீச்சர் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அது வந்து எங்களுக்கு கூகுள் ஃப்ரீயாகவே கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டில் தராங்க. ஸோ அதால் நான் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு விருப்பமான சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சொல்லையுமே நாங்கள் செய்கிறது வந்து ஒரே வேலைகளாக தான் இருக்கும், ரைட்? ஸோ நாங்கள் செல் அட்ரஸ் பற்றி பார்த்துட்டோம். செல் அட்ரஸில் வந்து நாங்கள் சிம்பிள் கல்குலேஷன் நாங்கள் செஞ்சிட்டோம். அடுத்ததாக இப்போ எங்களுக்கு செல் அட்ரஸில் 3 டைப்பான செல் அட்ரஸ் இருக்குது. அதாவது முதல் டைப் வந்து என்னன்னு சொன்னால் ரெலவெண்ட் செல் ரெஃபரன்ஸ் பேஸ்ட், அதாவது இந்த ரெலவெண்ட் செல் ரெஃபரன்ஸ் பேஸ்டான செல் அட்ரஸ். ரெண்டாவது அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். மூன்றாவது மிக்ஸ்ட் செல் ரெஃபரன்சஸ். ஓகே, ஸோ மூன்றாவது மிக்சட் செல் ரெஃபரன்சஸ். ஸோ 3 வகையான செல் அட்ரஸஸ் எங்களுக்கு எக்ஸலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ரெலவெண்ட் செல் ரெஃபரன்ஸ், செகண்ட் வந்துட்டு அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ், தேர்ட் வந்துட்டு மிக்சட் செல் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த 3மே என்னென்று நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சு கொள்ளலாம். இப்போ இந்த வீடியோவில் முதலாவது நான் சொன்னேன் ரெலவெண்ட் செல் ரெஃபரன்ஸ். ரெலவெண்ட் செல் ரெஃபரன்ஸ்ங்கிறது என்னென்னா, இப்போ நாங்கள் சாதாரணமாக எக்ஸலில் யூஸ் பண்ணுற செல் அட்ரஸஸ். இப்போ நீங்கள் இந்த செல் அட்ரஸை பாருங்கள், நான் என்ன செஞ்சுருக்கிறேன்டா A1ஐயும் A2ஐயும் கூட்டி நான் ஆன்சர் எடுத்துருக்கிறேன். அடுத்தது இந்த செல் அட்ரஸஸ் சும்மா நார்மலான ஒரு செல் அட்ரஸஸாகவே இருக்குது. இதில் நான் எந்த மோடிஃபிகேஷனும் பண்ணலை. அதாவது எப்படி செல் அட்ரஸ் இருக்கோ அதே செல் அட்ரஸை நான் போட்டிருக்கிறேன். இந்த செல் அட்ரஸ் நாங்கள் ஏன் யூஸ் பண்ண முடியும் எக்ஸலில்? உங்களுக்கு தெரியும், எக்ஸல் வந்து
நாங்கள் ஒரு கல்குலேஷனை வந்து ஒரு தரம் செஞ்சால் போதும், அடுத்த கல்குலேஷனை நாங்கள் திரும்ப செய்ய தேவையில்லை. ஸோ அடுத்த கல்குலேஷனை எங்களை எக்ஸல் ஆட்டோ கம்ப்ளீட் ஃபீச்சர் மூலமாக செஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு டேபிள் ஒன்று சின்ன டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இங்கே இந்த டேபிளில் பார்க்கலாம், நான் வந்து 4 கலம்ஸ் நேம் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து ஒரு கலமில் நேம் போட்டிருக்கிறேன், ஒரு கலமில் வந்து போல்ஸ் போட்டிருக்கேன், ஒரு கலமில் ப்ரைஸ் போட்டிருக்கேன், ஒரு கலமில் டோட்டல் போட்டிருக்கேன். ஸோ இந்த கலமில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரேண்டமாக 5 பீப்புள் போடுறேன். கமல், அஜித், அமர், ஃபஹத், சிவா. ஓகே, ஸோ நான் வந்து 5 பேர்ட நேம் போட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த 5 பேருக்கும் நான் கொஞ்சம் போல்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த போல்ஸை அவங்க கடையில் வாங்கியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இவர் வந்து 20 போல்ஸ் வச்சுருக்கிறாரு. என்னென்னா இவர் வந்து 10 போல்ஸ், இவர் வந்து 50, இவர் வந்து 10, அகெயின் 15, இவர் வந்து 20. ஸோ இவங்க ஒவ்வொரு போலையுமே ஒரு ப்ரைஸ் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ஸோ நான் கன்சிடர் பண்ணுறேன் ஒவ்வொரு போல்ஸும் வந்து ஒரு 75 rupees பே பண்ணி வாங்கியிருக்கிறத நாங்கள் வச்சுக்கொள்வோம். அப்போ எல்லாமே இங்கே 75 தான். ஸோ நான் என்ன செய்யலாமன்னா ஃபார்முலாவை இங்கே வந்து ட்ராக் பண்ணி விட்டாலே எல்லாம் 75 எனக்கு வந்துடும். ஸோ நான் அதை ரீடைப் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஃபீச்சரை தான் நாங்கள் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் நான் இங்கே யூஸ் பண்ணேன் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் கண்டென்ட்க்கு. ஆனால் இங்கே வந்து நான் ஃபார்முலா ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து டோட்டல் மணி ஸ்பெண்ட் பண்ணதை பார்க்கணுமெண்டா இங்கே கமல் ஸ்பெண்ட் பண்ணதை பார்க்கணும்னா கமல் போல்ஸுக்கு செலவழிச்ச காசை வந்துட்டு ப்ரைஸால் பெருக்கணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 20 is multiplied by 75. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அந்த ஃபார்முலாவை எக்ஸலே ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணுது எனக்கு. ஸோ இந்த ஃபார்முலா தான் நான் க்ரியேட் பண்ணணும். F2 அதை வந்து நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் G2 வரும். ஸோ டோட்டல் மணி ஸ்பெண்ட் ஃபார் தட் ப்ரைஸ் இஸ் 1500. ஸோ நான் இதை வந்து ஆட்டோ ஃபில் பண்ணேன்டா, அதாவது நான் இந்த ஃபார்முலாவை கீழே ட்ராக் பண்ணேன்டா எனக்கு அதர் பீப்புள்ஸ்ட ரிசல்ட்ஸும் வரும். ஸோ அதர் பீப்புள்ஸ் ரிசல்ட்ஸும் வரும். ஸோ அது வந்திருக்கு. நாங்கள் பாருங்கள் ஃபார்முலா எனக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி ஒவ்வொரு ஒரு பிளேஸுக்கும் உரிய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன விஷயம் என்று சொன்னால் இதில் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஃபார்முலாவில் நான் இப்போ இங்கே ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண ஃபார்முலாவில் நான் ஒரு செல் அட்ரஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது F2 G2 ரைட். அந்த செல் அட்ரஸ் ஒவ்வொரு பிளேஸ்க்கும் அது மாடிஃபை ஆகி போயிருக்கு. நீங்கள் இங்கே செல் பாரில் பார்க்கலாம், அதாவது ஃபார்முலா பாரில் பார்க்கலாம், அந்த செல் அட்ரஸ் ஒரு இடத்துக்கு மாடிஃபை ஆகி போயிருக்கு. இது ஏன்னு சொன்னால் இப்போ நான் எக்ஸலில் வந்து ஆட்டோஃபில் ஃபீச்சரை யூஸ் பண்ணும்போது, அதாவது ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணி அந்த ஃபார்முலாவை அடுத்த வேலை செய்யாமல் நான் இழுக்கும்போது என்ன நடக்குமெண்டா, நான் யூஸ் பண்ணுற செல் அட்ரஸ் நான் டேட்டா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதுவாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளும். ஸோ இப்படி வந்து நான் யூஸ் பண்ணுற செல் அட்ரஸ் அதுவாகவே நான் டேட்டா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற விதத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு சொன்னால் அந்த டைப் ஆஃப் செல் அட்ரஸ் வந்து ரெலவென்ட் செல் ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ண செல் அட்ரஸாக இருக்கும். ஸோ அதாவது நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ணுற செல் அட்ரஸஸ் தான் அது, ரைட். ஸோ இதுதான் முதல் விஷயம். ஸோ ரெலவென்ட் செல் ரெஃபரன்ஸுங்கிறது நாங்கள் செல் அட்ரஸை ஒரு ஆட்டோ கம்ப்ளீஷன் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணும்போது அந்த செல் அட்ரஸ் அந்த டேட்டா ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகுனுச்சுன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் ரெலவென்ட் செல் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நான் அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு அட்ரஸ் போடலாம் A1. ஸோ இந்த A1 செல் அட்ரஸை நான் இங்கே வேர்ட்டிக்கலாக இழுத்தேன்னு சொன்னால் இந்த A1ங்கிற செல் அட்ரஸ் வேர்ட்டிக்கலாக நான் ஏதாவது டேட்டா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கொள்ளும். இல்லாட்டி நான் இதை வந்து ஹொரிசான்டலாக இழுக்கிறேன்னு சொன்னால் அந்த ஃபார்முலாவை ஆட்டோ கம்ப்ளீட்க்கு இந்த ஃபார்முலா வந்து அதாவது ஆட்டோ ஃபில்க்கு அந்த ஆட்டோ ஃபில்க்கு இழுக்கும்போது
இந்த ஃபார்முலா வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ டேட்டா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறது, அது ரெலவென்ட் செல் ரெஃபரன்ஸ், ரைட். ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு விஷயத்தை இந்த எக்ஸாம்பிள் இருந்து ஒப்சர்வ் பண்ணலாம். எங்களுக்கு இந்த இந்த குறிப்பிட்ட போல்ஸ்ட ப்ரைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா செல் அட்ரஸும் தேவை. அதாவது முதலாவது கேள்வி, எனக்கு தெரியும் இந்த ப்ரைஸ் வந்து மாறாமே இருக்கு, எல்லா இடத்துலையும் மாறாமே இருக்கு. ஸோ நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த செல் அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செல் அட்ரஸஸே எனக்கு யூஸ் பண்ணிக்க கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது நான் சொல்கிற கான்செப்ட் கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். இந்த சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், பார்க்குற டைமில் இது தொடர்பான மேலதிக எக்ஸாம்பிள்ஸ் நான் போடுவேன். அதாவது எனக்கு ஒரு செல் அட்ரஸை யூஸ் பண்ணியே எனக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த எல்லா ரிசல்ட்ஸையும் எடுக்கலாம். ஏண்டா நாங்கள் செல் அட்ரஸ் ஒரு ஒர்க் ஷீட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட செல் அட்ரஸை டைப் பண்ண பிறகு அந்த அதுக்குரிய செல் அட்ரஸை நாங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். அதாவது நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இப்போ 10 இங்கிறது நான் எடுத்து டைப் பண்ணிட்டு இந்த 10 வந்து நான் வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணலாம் அந்த செல் அட்ரஸை யூஸ் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி ஒரு கான்செப்டை தான் நான் எங்கேயும் சொல்கிறேன். அதாவது இந்த பர்டிகுலர் செல் அட்ரஸை நான் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு வேலை செய்யணும் அந்த ஃபார்முலாவில். அந்த வேலை செஞ்சதுக்கு பிறகு நான் அந்த செல் அட்ரஸை கால் பண்ணுறது தான் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். அதை நான் எப்படின்னு காட்டுறேன். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இப்போ நான் நேரத்தோடு செஞ்ச மாதிரி ஆட்டோ ஃபில்ல வந்து இந்த பர்டிகுலர் ஃபார்முலா மட்டும் ஒரு செல் அட்ரஸோட ப்ரைஸை மட்டும் யூஸ் பண்ணி டோட்டலை கண்டுபிடிக்க போகிறேன். ஆனால் எனக்கு வந்து போல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா விலை ஒன்றா இருந்தாலும் போல்ஸில் கவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நான் ஒரு கன்ஸ்டண்ட்டாக வைக்க வேண்டியது, அதாவது ஒரு மாறாமல் வைக்க வேண்டிய வேல்யூ வந்து ப்ரைஸ் மட்டும். ஸோ நான் ப்ரைஸை இங்கேருந்து எடுக்கிறேன் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றதுக்கு. ஸோ நான் இங்கேருந்து ஜி காலமில் இருக்கிற ப்ரைஸ் எடுக்காமல் இங்கே ஒரு ப்ரைஸை டைப் பண்ணிவிட்டு அந்த ப்ரைஸ் எடுக்கிறேன். நான் சொன்னது மாதிரி ஒரு செல் அட்ரஸை எனக்கு க்ரியேட் பண்ணிட்டேன், ஒரு செல்லை க்ரியேட் பண்ணிட்டு அதை இங்கே வேணுமா யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்குரிய டோட்டலை நான் இங்கே பார்க்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஒரு ஃபார்முலான்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் டு ஃபைண்ட் த டோட்டல். ஸோ அது வந்து இதாலையும் பெருக்கப்படுற ஒரு ரிசல்ட்ஸாக வரப்போகுது. அதாவது இப்போ இவர்கிட்ட கமல்கிட்ட ப்ரைஸை கண்டுபிடிக்க கமல்கிட்ட போல்ஸ்ட அமௌண்ட் இருக்குது எங்களுக்கு 20, அதே நேரம் அவர் வாங்கின அமௌண்ட் வந்து 75. ஸோ நான் எனக்கு இப்படி ஒரு ஃபார்முலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன், F2 multiplied by F8. ஆனால் இப்போ நான் இந்த ஃபார்முலாவை இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டைமில் இப்போ நான் ஃபார்முலாவை ட்ராக் பண்ணுறேன். நான் ஃபார்முலாவை ட்ராக் பண்ணும்போது எனக்கு ஜீரோஸான ஆன்சர்ஸ் தான் வருது. அதுக்கான ரீசன் என்னென்னு சொன்னால் இங்கே பாருங்கள், அந்த ஃபார்முலா நான் ரெலவென்ட் செல் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடி ஃபார்முலாவில் இது ஆட்டோமேட்டிக்காக மாறுது இல்லை. அதாவது ஒரு கண்டென்ட் தான் மாறுது, மற்ற கண்டென்ட் மாறுது இல்லை. ஏன்டா நான் இங்கேருந்து டேட்டா எடுத்துருக்கிறேன். ஸோ ரெலவென்ட் செல் ரெஃபரன்ஸ் நான் யூஸ் பண்ணதுக்குனாடி ஆட்டோஃபில் நான் யூஸ் பண்ணும்போது இது அடுத்த கண்டென்ட்டை இங்கேருந்து தான் எடுக்க பார்க்கும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செல் அட்ரஸை பாருங்கள், F3 F9. ஸோ ஃபர்ஸ்ட் செல் அட்ரஸ் எனக்கு ஓகே, அதாவது போல்ஸில் கவுண்ட் ஓகே. ஆனால் செகண்ட் டேட்டா வந்துட்டு எடுக்குது F9ல ஒரு டேட்டாவும் இல்லை. ஸோ 0. ஸோ ஐம் கெட்டிங் 0. ஸோ இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் செய்கிறேன். இந்த எக்ஸல் ஃபார்முலாவில் நான் போட்டுறேன் $marks. அதாவது கலம் லெட்டருக்கு முன்னுக்கும் ரோ நம்பருக்கு முன்னுக்கும் நான் ஒரு $mark போடுறேன். சாரி, F8. ஸோ இந்த $mark போட்டுட்டு நான் என்ன செய்கிறேன்னா இப்போ ஃபார்முலாவை இழுக்கிறேன். ஸோ நான் ஃபார்முலா இழுத்தது போகிற பாருங்கள், சேம் ஆன்சர் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னால் நான் இப்போ இந்த செல் அட்ரஸில் சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அந்த சேஞ்ச் என்னென்னா, இந்த பர்டிகுலர் டேட்டாவை நான் எல்லா இடத்துக்கும் ஒரே டேட்டா வரணும்னு அந்த டேட்டாவை லாக் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு பூட்டு போட்டு வச்ச மாதிரி அந்த டேட்டா வந்துட்டு மாறாது. ஸோ அதுதான் நான் செஞ்சுருக்கிறேன். ஸோ அதுக்கு தான் நான் $mark போட்டேன். ஸோ இப்படி நம்ம ஒரு டேட்டா வந்து பூட்டு போட்டு லாக் பண்ணுறோம்னு சொன்னால் அதை நாங்கள் வந்து சொல்கிறது அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். ஸோ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் மூலமான ஒரு
செல் அட்ரஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் காட்டலாம். A delta A1. ஸோ இப்போ இதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால், இந்த பர்டிகுலர் செல் அட்ரஸ் அதாவது வந்துட்டு அந்த டேட்டா வந்து லாக் ஆகிட்டு. ஸோ அந்த டேட்டா வந்து என்ன செய்யாதுன்னு சொன்னால், நாங்கள் ஃபார்முலாவை ஆட்டோஃபில் பண்ணும்போது எந்த சைட்லையும் அது வந்து மாறாது, அந்த பர்டிகுலர் செல் அட்ரஸ் மட்டும். ஸோ நான் இங்கே இந்த டேட்டா மட்டும் தான் லாக் பண்ணேன், F8 மட்டும் தான் லாக் பண்ணேன். ஏன்னா அந்த பர்டிகுலர் ப்ரைஸே எல்லா இடத்துக்கு யூஸ் பண்ணணுமேங்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த டேட்டா இஸ் லாக். ஆனால் அந்த முன் டேட்டாவை நான் லாக் பண்ணலை, அதுக்கு வந்து நான் ரெலவென்ட் செல் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த டேட்டா லாக் பண்ணப்படலை. ஸோ அந்த டேட்டாவை கீழே நான் இழுத்துட்டு வரக்குள்ள பாருங்கள், இந்த ரிசல்ட்ஸ் தான் எனக்கு வருது. ஸோ இதுதான் முதல் இந்த எப்சிலன் செல். ஸோ இது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஆரம்பத்தில் விளங்காது, ஆனாலும் மிச்சமே ஒரு ஈஸியான ஒரு விஷயம்தான் இது. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். அடுத்தது என்னன்னு சொன்னால் மிக்சட் செல் ரெஃபரன்ஸ். ஸோ மிக்சட் செல் ரெஃபரன்ஸுங்கிறது என்னென்னா, அதாவது அது வந்து ரிலவென்ட் செல் ரெஃபரன்ஸ்டையும் எப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்டையும் ஒரு கம்பினேஷன். உதாரணமாக நான் ஒரு செல் அட்ரஸ் இப்படி எழுதலாம். இந்த செல் அட்ரஸ் நான் எழுதிருக்கிற செல் அட்ரஸ் மீனிங் என்னென்னா, அதாவது இந்த செல் அட்ரஸ் வந்து கலம் வைஸா லாக் பண்ணப்படலை. கலம் வைஸா லாக் பண்ணப்படலைன்னு சொன்னால், நான் இப்போ இந்த செல் அட்ரஸை ஹொரிசான்டலாக இழுக்கும்போது இந்த கலம்ஸ் வந்துட்டு மாறலாம், ஆனால் ரோ நம்பர் மாறாது. அதாவது ரோ நம்பர் ஒருங்க இருக்கும், ஆனால் என்ன செய்யாது, அந்த கலம்ஸ் வந்து மாறும் ஆட்டோஃபில் பண்ணும்போது. ஆனால் இந்த இப்படி ஒரு செல் அட்ரஸ் வருதுண்டா, இப்போ இந்த டேட்டாவோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், இப்போ நான் ஒரு டேட்டா வந்து அதாவது ஒரு ஆட்டோஃபில்ல ட்ராக் பண்ணும்போது இப்போ நான் கலம் வைஸாக அந்த டேட்டாவை லாக் பண்ணிட்டேன். ஸோ அதோட அர்த்தம் என்னென்னா, இப்போ அந்த டேட்டா வந்து கலம் வைஸாக சேஞ்ச் ஆகாது, ஆனால் ரோ வைஸாக சேஞ்ச் ஆகும். அதாவது நம்ம ஃபார்முலாவை கீழே ட்ராக் பண்ணும்போது, அதாவது ஒரு வெர்டிகலாக ட்ராக் பண்ணும்போது அது டேட்டா மாறும், ஆனால் ஹாரிசான்டலாக செய்யக்குள்ள அது மாறாது. ஸோ இந்த விஷயங்கள் தான் இந்த செல் அட்ரஸில் நாங்கள் முக்கியமாக அவதானிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ செல் அட்ரஸ்ங்கிறது வந்துட்டு 3 டைப்பான ரெஃபரன்சஸ் ஆனது. ஒன்று ரிலவென்ட் செல் ரெஃபரன்ஸ். ரிலவென்ட் செல் ரெஃபரன்ஸுங்கிறது நம்ம சாதாரணமாகவே அடிக்கிற செல் அட்ரஸஸ். இந்த ரெண்டாவது வந்துட்டு எப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். அதாவது வந்து இந்த எப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற லாக் பண்ணுற டேட்டா. அதாவது நாங்கள் ஒரு டேட்டாவை போட்டு வைக்கணும்னு சொன்னால் நாங்கள் எப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணலாம். மிக்சட் செல் ரெஃபரன்ஸுங்கிறது ரெண்டுடையுமே ஒரு கம்பினேஷன். அது மூலமாகவும் எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்களோட டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி போகலாம். ஸோ இது மாதிரி பல விஷயங்களை நான் இந்த யூடியூப் சேனல் மூலமாக மக்களுக்கு விளங்கப்படுத்துகிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே நேரம் என் கோட் பிளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தொடர்ந்தும் வீடியோ போடுறதுக்கு அது என்ன மோட்டிவேட் பண்ணுறதா இருக்கும். ஸோ நன்றி.